அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவா சொல்லிட்டார். எந்த விஷயத்திலும் பின்னால், அதாவது முகத்துல கட்சி பொத்திட்டு போறத போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும், அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும் தெளிவா சொல்லிட்டார். அந்த இது நாளை நடக்க போறதை பத்தி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் இல்லை. இல்ல அவங்க ஆல்ரெடி முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருந்தாங்க, இப்ப நேரடியாக கூட்டணியில் இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையும் முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடைய ஒரு தலைவர்னு சொல்றாங்க திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்களும் தெரியுது. இன்னைக்கு நேற்று வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லியிருக்கோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவா நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைட்ல இருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்கு, அப்போ ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்திலையும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமை திமுக வந்து டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனாலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்திலும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் இருக்கு. இப்ப டாஸ்மார்க் விஷயத்துல அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்திலும் ப்ரூஃப் இருக்கிறதுனால தான் இப்ப டிஎன்இபில இருந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லிது எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப், அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப டாஸ்மார்க்ல இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்சன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட் ஆன் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நேற்று வந்து நிதியமைச்சர் அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸ்ல பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளவு 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்க புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் தெரியும். நீங்க செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர் எப்படி போகும், முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்ப அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டோடைய அரசுடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார் 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் 3 மாசத்துல எங்க இருந்து எங்கேயும் இல்ல. இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும், அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. சோ அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து அரசுடைய வருமானமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. கனிமொழி வந்து நான் வந்து டீ பார்ட்டிக்கெல்லாம் போல, பாராளுமன்றத்துல எங்களோட சீட் சேஞ்ச பத்தி பேச போனோம், நாங்க டீ பார்ட்டில கலந்துக்கல. ஏன் அவங்களுக்கு வந்து டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது அங்கதான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தலாம், அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அது நீங்க சீட்டு சேஞ்ச் வந்து கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள். இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலில விழுந்து சர்க்காரிய கமிஷன் அனைத்திலிருந்து தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சார். அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நலனை நல்ல வேளை அவங்க இப்ப கவர்மெண்ட் இல்ல, கவர்மெண்ட்ல இருந்தா மொத்தமா எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில போய் சாட்சாசமா போய் காலில் உழுகிறதா திமுக வேலை. அது இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. சோ அது அவங்களுடைய சவுத் ஜோன் மீட்டிங்
டென்மார்க் தூதரகத்தை நான் வந்து தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்கேன். ஏற்கனவே சட்டசபை விளக்கம் கொடுத்த பிறகு அவர் வந்து நிதியமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை தொடர்பாக பேசுன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியாக பேசுறாரு. இல்ல அவரு தமிழகத்துக்கு சார்பாக அவர் வந்து எம்பியா பேசியிருக்கிறாரு. சரி, தமிழக அரசு சார்பாக வர்றது எம்பியா பேசியிருக்காரு. வேற ஏதாவது ஆமா இல்ல அடுத்த வாரம் தமிழகத்துல தான் நடக்குது. இது எல்லாமே வந்து ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான் நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான் ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் இங்க நம்ம மாமல்லபுரத்துல நடக்குது. அது இன்னும் வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லா சிஎம்ஓட மீட்டிங்கும் நடக்கு இங்க தான். இல்ல அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்துல முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தவங்க. இப்ப இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து இது முன்னாடி வந்து நாங்க அனைவரும் நாங்க வந்து சோலார்ல எல்லாத்துலயும் நாங்க முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இருந்த ஃபார்மாலிட்டிஸே வேற. நீங்க அரசு இங்க எம்ஓஐ செஞ்சாலும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து ஃபேமிலியோட ஒரு எம்ஓஐ நடக்கும். அதுல நீங்க பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் அது கொடுங்க, பார்ட்டி ஃபண்ட் கொடுங்க, ஈக்குவல் ஷேர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு எம்ஓஐ நடக்கும். இந்த எம்ஓஐக்கு பயந்து தான் பெரிய கம்பெனிஸ் எதுவும் முதலீடுக்கு வரவில்லை. இவங்களுக்கு தேவையான இவங்க ஃபண்டே வர்றதுக்கு தான் இப்ப லூலு மால் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒண்ணுக்கும் தெரியாத ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லூலு மால் மாதிரி சூப்பர் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதுக்கு இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சு இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக முதலீடு செய்ய தமிழகம் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு தயாராக இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த திமுக அக்கௌண்ட் போன பிறகு அவங்க எல்லாம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லா தேவையான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லா அனைத்தும் வந்து உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கேயுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கப்படவில்லை. எங்கேயுமே அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் குடும்பத்தோட உட்காந்து ஒரு எம்ஓ எல்லாம் சைன் பண்ணல. முன்னாடி சைன் பண்றது ஒண்ணு, பின்னாடி சைன் பண்றது ஒண்ணுலாம் கிடையாது. நேரடியாக கொடுக்கப்படுறது. இவர்கள் அதே காரணம் தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து தானாக வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வராங்க. அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவா சொல்லிட்டார். எந்த விஷயத்திலும் பின்னால் அதாவது முகத்துல கட்சி பொத்திட்டு போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும். அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும் தெளிவா சொல்லிட்டார். இது நாளை நடக்க போறதை பத்தி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்ல பிஹைண்ட் தி ஸ்கிரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி முடிவுகள் இல்லை.